ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். இந்த வார சாட்டர்டேவும், அதாவது 31/5/2025 உங்களுக்கு என்டிபிசிக்கான ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களோட ரேங்க் வந்து பார்த்துக்கலாம். ஜூன் 5 ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்காக நம்ம ஆப்பில் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருக்கோம். அதே சமயம் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் நாம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இந்த லைவ் டெஸ்ட்டை மறக்காம எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிருங்க. சோ ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதுனால ஸோ இன்னைக்கும் நம்ம ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஆல்ரெடி எஸ்டர்டே கொடுத்த ஆஃபரை இன்னைக்கு 1 டே மட்டும் நாம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கேட்பாங்க. அந்த 40ல கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ரிமைனிங் 25 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ இந்த 15 கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். அதாவது ஜனவரி 2024 இருந்து மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் தரோவா படிச்சுட்டு அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த 15 மார்க்கை ஈஸியா வாங்கிடலாம். இதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுல லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 12 பார்ட் வந்து கொடுத்துருப்போம். இந்த 12 பார்ட்டையும் தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல உங்களால நல்ல ஸ்கோர் வந்து வாங்க முடியும். ஓகே? ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். சிபிடி 1ஓட டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம், சிபிடி 2ஓட டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். டோட்டலாக 1000+ டெஸ்ட் வந்து இதில் கவர் ஆகும். ஓகே? ஸோ கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே? கரண்ட் அஃபேர் கவர் ஆகும் போதே அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த வாரம் நடக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேட்சுக்குள்ள தான் உங்களுக்கு நடக்கும். ஓகே? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஓபன் பண்ணனும். சோ டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேப்டாப்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் போன்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். மொபைல் போன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிருங்க. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம், 599 இருக்கும். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனதும் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி மெகா லைவ் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்போம். ஓகே? ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதே இது நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கீழே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்போம். சோ இதுல இருக்கக்கூடிய 1000+ டெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து எல்லாருமே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி நான் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். எந்த கொஸ்டினுக்குனாலும் நீங்கள் எந்த டைம்னாலும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும் அதுக்கான டீட்டெயிலான சொல்யூஷனும் நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் பார்த்தீங்கன்னா 12 பார்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்லையும் ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் என்வரன்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன, இதே மாதிரி மற்ற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லாம் என்னென்ன இருக்கு, அதோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஓகே? ஸோ ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டுமே படிக்கும்போது உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து மிஸ்ஸே ஆகாது, ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகே? ஸோ இப்போ இது பண்ணும்போதே
ஸோ இந்த கொஸ்டின் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாரு, அவங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன, ஓகேவா. ஸோ யார் யார் கேபினெட் மினிஸ்டர், இப்போ ராஜ்நாத் சிங்னா அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி நிதின் கட்காரினா யாரு. ஸோ இந்த மாதிரி கேபினெட் மினிஸ்டரோட லிஸ்ட் எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ற மாதிரி இதுல கொடுத்துருப்போம், ஓகேவா. ஸோ அப்போ நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, சப்போஸ் இப்போ ஒரு ஸ்டேட் வருது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு ரிலேட்டடா அந்த ஸ்டேட்டோட கவர்னர் யாரு, அந்த ஸ்டேட்டோட சிஎம் யாரு, அதோட கரண்ட் அஃபேரும் கொடுத்துருப்போம், பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதே மாதிரி அந்த ஸ்டேட்ல என்னென்ன நேஷனல் பார்க்லாம் இருக்கு அதுவும் உங்களுக்கு வளவலன்னு இருக்காது. இப்போ நேஷனல் பார்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய நேஷனல் பார்க் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ ராஜஸ்தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அப்ப ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க் என்ன, முகுந்திரா நேஷனல் பார்க், டெசர்ட் நேஷனல் பார்க். ஸோ இந்த மாதிரி முக்கியமான நேஷனல் பார்க் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ சாரிஸ்கா நேஷனல் பார்க், ரந்தம்பூர் நேஷனல் பார்க், இது எல்லாமே ராஜஸ்தான்ல இருக்கு. அப்போ நீங்க ஒரு கண்ட்ரி வருது, இப்போ உங்களுக்கு இப்போ இதுல இந்த கரண்ட் அஃபேர்ல ஒரு கண்ட்ரி வருதுன்னா அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன. ஏன்னா அந்த உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேனா தனியா ஸ்டாட்டிக் ஜிகே கேட்க மாட்டாங்க. அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து அடிக்கடி நியூஸ்ல வந்திருக்கும். அப்படி அடிக்கடி நியூஸ்ல வரும்போது ஒன்னு அந்த நியூஸை வந்து கரண்ட் அஃபேரா கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த கண்ட்ரிக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, அந்த கண்ட்ரியில உள்ள ஸ்டாட்டிக் ஜிகே என்ன, அதோட கேபிட்டல், கரன்சி, அந்த மாதிரி கேட்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிடிஎஃப் படிச்சிட்டீங்கனாலே நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே தனியா படிக்க வேண்டாம், கரண்ட் அஃபேரும் கவர் ஆகிரும், ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் ஆகிரும். அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரியும் கொடுத்துருப்போம், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரியும் கொடுத்துருப்போம். ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருப்போம், சாப்டர் டெஸ்ட்டுக்கு 10 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்போம். அதே மாதிரி செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வந்து டைம் கொடுத்துருப்போம். ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு டாபிக்ல மிஸ்டேக் பண்றீங்கன்னா வந்து சாப்டர் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு செக்ஷன் மட்டும் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி முடிச்சதும் அதுக்கான டீடைலான சொல்யூஷனும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்டிபிசி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணுறீங்க, கரண்ட் அஃபேரால தான் உங்களோட ஸ்கோர் கம்மியாகுது அப்படின்னா ஸோ சிஏபிடிஎஃப் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ரிவிஷன் எல்லாமே பண்ணுங்கள். அதே மாதிரி டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஜுவேட் லெவல் டெஸ்ட்டும் இதில் கவர் ஆகும், அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான டெஸ்ட்டும் கவர் ஆகும். குரூப் டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு குரூப் டியில் பார்த்தீங்கன்னா 400 டெஸ்ட் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் எக்ஸாம் வரதுக்குள்ளே இன்னும் ஒரு 600 டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். அப்போ நீங்க சிலபஸ் முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் மட்டும் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு அதையே அனலைஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிரும். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ என் குரூப் டிக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் டிக்கான 4th பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 2500 பே பண்ண வேண்டாம், 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் எக்ஸாம் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம டீம்ல இருந்து கரண்ட் அஃபேர் கொடுத்திருந்தோம். ஸோ அந்த டைம்ல கூட நம்மளால ஃபுல்லா கொடுக்க முடியல, ஒரு 5 பார்ட் தான் ரெடி பண்ணி கொடுத்திருந்தோம். ஸோ அதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ நீங்க சக்சஸ் ஸ்டோரி எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த டைம் ஒரு 12 பார்ட் கொடுத்திருக்கோம். வேற எந்த இடத்துலயுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து மிஸ் ஆகாது. ஸோ இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்லயும் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து வாங்கலாம். ஓகே, ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இது வரைக்கும் ரயில்வேக்கு தேவையான கிளாஸஸ் யூடியூப்லயும் நாம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரயில்வேக்காக ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அந்த கிளாஸஸ் பார்க்கலன்னா அதுவும் பார்த்துருங்க. ஓகேவா, அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய லைவ் கிளாஸ் எல்லாத்தையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எல்லாமே கையில கொடுத்தாச்சு. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா 399 பே பண்ணியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.